ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அன்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் சிந்திக்கின்ற பதிவு எதை பற்றி அப்படின்னா, சதய நட்சத்திரமும் காந்தாரியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அது என்ன சார், சதய நட்சத்திரம் காந்தாரி இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி. இது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற தன்மையில் இதை பார்க்க போகிறோம். நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திற்கு இந்த திருதராஷ்டிரன் காந்தாரி இவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது வாழ்க்கை வரலாறு நமக்கு வரும். இப்போ சதய நட்சத்திரத்தோட நம்ம ஒருத்தர் பயணப்படுறாரு அப்படின்னா, இந்த இவங்களுடைய கர்மா, இவங்களுடைய செயல்பாடுகள் அந்த நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சதயம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 என்ற எண்ணிக்கையை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மலர் கொத்து. அடுத்தது எண்ணெய் ஆட்டக்கூடிய இடம், அது செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வாகனம், அதாவது மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குதிரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது இதனுடைய பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டங்காக்கை. இது ராசி மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு 24வது நட்சத்திரமாக வருகிறது. அஸ்வினிலிருந்து எண்ணும்போது உங்களுக்கு 24வது நட்சத்திரமாக வரும். அப்போ சதயம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற அமைப்பில் கடைசி நட்சத்திரமாக வரும்போது 24வது நட்சத்திரமாக வருது. இது ஒரு சமுதாய அமைப்பை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்க்கும்போது சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சமுதாயத்தில் ஒரு பிரபலயம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இது ராகுனுடைய நட்சத்திரம், கும்பராசியில் உள்ள நடு நட்சத்திரம். இது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரமும் கூட. ஏன்னா கும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பற்றியும் இதால பேசும். அடைக்கப்பட்ட காற்றை அப்படிங்கிற விஷயத்தையும் பேசும். அதே மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்று சுவாச மண்டலத்திலையும் கிட்டத்தட்ட இது குறிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல அந்த காந்தாரி கேரக்டரு இந்த நட்சத்திரத்தோட ரொம்ப ஒரு பொருந்தி போற விஷயம் இருக்கு. அதனால இந்த காந்தாரிய இந்த சதய நட்சத்திரத்தோட வாழ்வியல் கேரக்டரோட எப்படி நம்ம இன்னைக்கு பொருத்தி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். சரி, இப்போ காந்தாரியினுடைய கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். திருமணத்திற்கும் போது திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது காந்தாரிக்கு தெரியும். தெரிந்த பின்னால் காந்தாரி என்ன செய்யறா அப்படின்னா, தன்னுடைய கணவன் போல தானும் தன்னுடைய கண்களை கட்டி கொள்கிறாள். அப்ப இப்படி கட்டிக்கும் போது அவங்களுடைய அந்த சக தோழிகள், பணிப்பெண்கள், தோழிகள், இவங்க எல்லாம் கேட்குறாங்க, நான் இது மாதிரி கட்டிக்க போறேன், என்னுடைய கண்களை, எனக்கு என்னுடைய கணவர்களும் இல்லை, என்னுடைய கணவர் இல்லை, எனக்கு மன்னிக்கணும், என்னுடைய கணவருக்கு கண்ணு தெரியாது, அதே காரணத்தினால என் கணவரை போல நானும் வாழ்கிறேன் அப்படின்னு கண்ணை கட்டி கொண்டு வாழும் பொழுது அந்த தாட்டு வரும்போதே தோழிகள் என்ன சொல்றாங்க, இப்ப நீ சொல்லுவ இதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயம்தான், இது இந்த பருவ வயதில் வரக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டு, ஓகே, அது உங்களுடைய அன்பு புரிதல் எல்லாம் ரைட்டு, ஓகே, ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கமில்ல, அந்த குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு கூட நீ கண்ணை திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அது இயல்பு தானே. எப்பயுமே புருஷனை விட குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தருவது தான் இயற்கை. அப்ப அந்த அடிப்படையில் அவங்க கேட்கும்போது கூட காந்தாரி என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் கருவுற்று குழந்தை பிறந்தாலும் கூட என்னுடைய கண்ணினுடைய கட்டை அவிழ்த்து விட்டு என்னுடைய குழந்தையை பார்க்க மாட்டேன், அப்படி ஒரு தாட் உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காந்தாரி என்ன செய்யறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவருக்கு வந்து வரம் கொடுக்குறாங்க. இவருடைய குழந்தைக்கு வரம் கொடுக்க முனிவர் ஒருத்தர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய கரு 2 ஆண்டுகள் கழித்து தான் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டார். யாருக்கு? காந்தாரிக்கு வரம் வாங்கிட்டா, அவளும் கர்ப்பிணியா இருக்கா. இதுக்கு இன்னொருத்தி குந்தி தேவியும் கர்ப்பமா இருக்கா. ஆனா குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்துருது. தர்மர் பிறந்துடுறாரு, யுதிஷ்டர் பிறந்துடுறாரு. பிறந்ததும் ஆண் குழந்தையா பிறந்துருது. அப்ப அந்த மனக்குமுறல் என்ன, அவ முன்ன குழந்தை பெத்துட்டா அப்படின்னு ஒரு மனக்குமுறல் வருது. ஏன் இந்த மனக்குமுறல் வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த அரசாங்க அமைப்புல பார்க்கும் பொழுது அந்த அரசவை குடும்பத்துல யாருக்கு முதல்ல ஆண் வாரிசு பிறக்குதோ அவங்களுக்கு தான் அரச பதவி. அது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு விதி. இப்ப இந்த விதியினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்துடுச்சு. தர்மர் பிறந்து விட்டார். சரி, இப்ப குழந்தை பிறந்துடுச்சு. அதனால அது எப்படி இருந்தாலும் தர்மர் தான் பட்டாபிஷேகத்துக்கு வரப்போறார். ஆனா அவளுக்கு அதாவது காந்தாரிக்கு இதுல என்ன ஒரு குமுறல் ஏற்பட்டு அவ என்னன்னா தகாத செயல்களால் ஈடுபட்டு, அதாவது அந்த குழவியை எடுத்து வயிற்றுல குத்தி அந்த கரு எல்லாம் களைஞ்சிருது. களைஞ்ச பின்னாடி வசிஷ்டர் தான் வந்து அது எல்லாத்தையும் அந்த 100 அந்த மண் பாத்திரங்களை கொண்டு வந்து எல்லாத்தையுமே அதை அள்ளி போட்டு அதுக்கு வந்து கருவை உண்டாக்கக்கூடிய அமைப்பையும் கொஞ்சோண்டு குறை இருக்கிறத அதுலேயும் ஒரு பாத்திரத்தில் 101வது பாத்திரத்துலையும் வைத்து அது கரு உருவாகுது. அதில் தான் முதல்ல நம்ம துரியோதனம் பிறக்கிறான், அதில் வந்து துச்சாதனம் பிறக்கிறான். அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறகுது, அதுக்கு அவளுக்கு துச்சலை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டது. அந்த செயல் நடந்து முடிந்து விட்டதுக்கு பின்னாடியே ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த பிரயோஜனமும் உண்டா? இல்லை. அப்ப இங்க முதல் பாயிண்ட் தப்பு. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர் வந்து கண்ணு தெரியாது, அது இயற்கை. கணவருக்கு கண்ணு தெரியாத மாதிரி நானும் வாழ்கிறேன் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிட்டு இருந்தா அந்த கணவனுக்கு செய்கின்ற வேலையை யார் செய்வது? இந்த இடத்துல ஒரு மாறுபட்ட கருத்தை நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு நாம என்னத்துக்கு கண்ணு தெரியாதவனுக்கு போய் நாம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலும் இருந்திருக்கலாம். நாம ஏனுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நாமளும் கண்ணை கட்டிட்டா நம்ம அவனுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, தன்னுடைய கணவனுக்கு எந்தவித தொண்டும் செய்யவில்லை என்ற அமைப்பு இருக்கலாம். அந்த நினைப்புல கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, காந்தாரனுடைய தேசத்தை, அவனுடைய தந்தைய தேசத்தை பீஷ்மர் போய் அங்க சித்திரவதை சின்னாபனம் பண்ணிடுறாரு. அந்த பழிவாங்கல் கூட மனதில் இருக்கலாம் இல்லையா? அதை வெளியில சொல்லல. ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு இருந்தா அந்த கருவில் இருக்கிறனுடைய குழந்தையினுடைய மனநிலையும் அதே மாதிரி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்ப அவனுக்கும் வந்து அந்த ஈகோ, எதிர்பார்ப்பு தன்மை அதிகமாக இருப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவனுக்கு துரியோதனனுக்கு இருக்கிறதுல வியப்பில்லை. நாம இங்க வந்து பார்க்கும்போது தன்னுடைய கணவன் இருப்பதை போல தானும் இருக்கிறான்னு சொல்றான். ஆனா கர்மா உள்ற எப்படி இருந்திருக்கு? ஒரு பொறாமை போட்டி குணம் இருந்ததுனாலதான் வந்து அவள் 2 ஆண்டு சுமக்கக்கூடிய கருவை பாதியிலே வெளியேற்றுறான். அந்த மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு செயலை செய்யக்கூடியது, நிதானமற்ற போக்கு, சிந்தித்து பார்க்காமல் எதையும் செய்து கர்மாவை விலைக்கு வாங்கும் ஒரு அமைப்பு இந்த சதய நட்சத்திரத்துக்கு உண்டு. ரெண்டாவது இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சதயங்கிறது பெண் குதிரை. இதனுடைய குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி, இவங்களோட மெச்சூரிட்டி அதிகமா இருக்கும். இவங்களுடைய பேச்சை கேட்காது. அப்ப இயல்பு தன்மையை இவங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். சதய நட்சத்திரம்
சதய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் நடத்தும் பொழுது அது எந்த கிரகம் எந்த பாவத்தின் அடிப்படையிலே திசையை நடத்துகிறது என்று பார்த்தால் கண்டிப்பா அந்த கேரக்டர் அங்க ஒத்து போகும். அப்ப தாய் மகனுடைய சொல்லுக்கு அங்கே பலம் இருக்காது. தாய் தந்தை புரிதலுக்கு மகனுடைய புரிதலுக்கு ஒத்து போகாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த சதய நட்சத்திரத்திற்கும் அந்த காந்தாரிக்குமான உறவு நிலை உண்டு. அதே மாதிரிதான் அந்த துரியோதனன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தாயினுடைய பேச்சை கேட்க மாட்டான், தந்தையினுடைய பேச்சை கேட்க மாட்டான். தன்னுடைய செயல்பாடு என்னவோ அதை புரிந்து கொண்டுதான் அவன் செயல்படுவான். சரியான நேரத்துல தாயினுடைய உதவி செய்ய காத்திருந்தாலும் அதை தட்டி பறிக்கக்கூடிய அல்லது தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இயற்கையாகவே அமைந்துவிடும். அப்ப தந்தையால் எதுவும் செய்ய முடியாது. அப்ப ஒரு 5ஆம் பாவத்துல சதய நட்சத்திரமா இருக்கு. அந்த சதய நட்சத்திரத்துல ஒரு ராகு நின்னோ அல்லது வேற கிரகமா 5ஆம் அதிபதியும் அங்கே நின்று நடத்தினா கண்டிப்பா அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகள் தகப்பனாருடைய பேச்சை கேட்காது, தகுதிக்கு மீறிய செயல்களை செய்யும். சரியான நேரத்துல உதவி செய்ய போனாலும் அந்த உதவி அவங்களுக்கு ஏற்புடையதாக அமையாது, அப்படி சொல்லலாம். அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த சதய நட்சத்திரத்துக்கு அடுத்து முன்னும் பின்னும் இருக்கிற நட்சத்திரங்களை நம்ம பார்ப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், அவிட்டம், நடுமத்தில சதயம், இன்னொன்னு பூரட்டாதி. இந்த அவிட்டங்கிறது ஆண் சிங்கம், சதயங்கிறது பெண் குதிரை, அடுத்தது பாத்தீங்கன்னா அது பெண் சிங்கம். இந்த 2 சிங்கங்களுக்கு நடுமத்தில இந்த குதிரை இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் வாழ்க்கையினுடைய தன்மை? அப்ப சதயத்துல ஒரு கிரகம் நின்று இருந்தாலும் அல்லது 2 பக்கமும் 3 கிரகங்கள், அவிட்டத்துல ஒரு கிரகம், சதயத்துல ஒரு கிரகம், பூரட்டாதியில ஒரு கிரகம், இந்த வரிசையா 3 கிரகங்கள் நின்னாலும் அல்லது பூரட்டாதியிலேயோ அல்லது அவிட்டத்திலேயோ ஒரு கிரகம் நின்று சதய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது ஒரு பெண் இல்லையா, அது பெண் குதிரை. அப்ப என்னன்னா அது ஒரு கருவை சுமந்து இருக்கிறதாவும் நம்ம கணக்குல வச்சுக்கோம். பெண் என்று வந்தால் அங்க கரு அப்படின்னு நம்ம முதல்ல வச்சுக்கோம். அப்ப அந்த பெண்ணினுடைய அதாவது அது கர்மாவை நிறைய தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த தாக்கத்தோடு தான் அந்த வாழ்க்கையினுடைய பயணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவளும் காந்தாரியும் தன்னுடைய மகன்களுடைய நிலைமையை எண்ணி எண்ணி பூரிப்படையவில்லை. அதாவது அது ஒரு புத்திர சோகம் மாதிரிதான் இருக்கு வாழ்க்கையின் நிலைப்பாடு. அப்ப இந்த மாதிரி நட்சத்திரம் கிரகங்கள் வரும் பொழுது அதே போல இந்த சதய நட்சத்திரத்திற்கு சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுபதி, பரணி, கார்த்திகை. அப்ப இந்த கார்த்திகையில ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த சதய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து கார்த்திகையில ஒரு கிரகம் இருந்து 2 பேர்த்தினுடைய தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுது அதுவும் ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். அதே போல அதனுடைய வதை வைநாசிக நட்சத்திரம், அதாவது சதய நட்சத்திரத்திற்கு வதை வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தாலும் சதயத்தில் ஒரு கிரகம் இருந்து அதுக்கு வதை வைநாசிக நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுதும் அந்த ஜாதகர் அந்த குடும்பம் மிகவும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து அந்த கர்மாவை அறிந்து உணர்ந்து செயல்படவில்லை என்றால் அது மிகவும் ஒரு சோதனையான காலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இது போல நட்சத்திரங்களை நாம பார்க்கணும். அந்த நட்சத்திரங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்கள், அதாவது நட்சத்திரங்கள் என்ன மிருகங்கள்னு அப்படின்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரத்திற்கு வதை வைநாட்சிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்த்து அந்த ஜாதகத்தினுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலனை சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு சாம்பிள், ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்.
இதை மேலும் வந்து அந்த மகாபாரதத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு அந்த கர்ணன் துரியோதனனுடைய தன்மைகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தாரிக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்ட அதாவது தொந்தரவுகள், கர்மாக்கள், அதே போல வந்து திருதராஷ்டிரனுக்கும் தர்மருக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மகாபாரதத்துக்குள்ள இந்த சதய நட்சத்திரத்தோட தொடர்ந்து அதனுடைய கர்ம தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியில் நிறைய சொல்லலாம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு முன்னறிவிப்பு வீடியோ மாதிரி இதை நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். அடுத்தடுத்து நிறையா வீடியோக்கள் வந்து நட்சத்திரம் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும்பொழுது இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வீடியோக்களையும் தரமான வீடியோக்களையும் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.